ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவை எல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் சாட்சியாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கிறிஸ்தவர்களை, உயிர்த்த கிறிஸ்துவின் சமாதான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு காலங்களில் நாம் விவிலியத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இந்த உயிர்ப்பு காலகட்டத்தில் திருப்பலியில் வாசிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் நற்செய்தியும் நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்துகின்றது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்திகள், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் கிறிஸ்து சீடர்களுக்கு முன்பு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகிறார். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள் என்று அவருடைய விசுவாசத்தை திடப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் தோமா என்ற சீடர் அவர்கள் மத்தியில் கிடையாது. அவர் வரும்பொழுது மற்ற சீடர்கள் இவரிடம் சென்று ஒரு சான்று தருகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமா இதை ஏற்க மறுக்கிறார். நானே உணர்ந்தால் அன்றி அவருடைய கரங்களில் ஏற்பட்ட காயங்களை பார்த்து, விழாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய விரலை இட்டு நான் உணர்ந்தால் அன்றி நான் நம்ப மாட்டேன். கிறிஸ்து மீண்டும் தோன்றுகிறார், உங்களுக்கு சமாதானம். தோமாவை பார்த்து, இதோ என் கரங்கள், இதோ என் விழா, உன் கையை நீட்டு, உன் விரலை நீட்டி தொட்டு உணர்ந்து விசுவாசி என்று அழைக்கும் பொழுது, தோமா என் ஆண்டவரே என் கடவுளே என்று விசுவாச அறிக்கை தரும் பொழுது கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில், தோமா, நீ என்னை கண்டதால்
விசுவசித்தால் காணாமலே விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? என்னை கண்டுதான் விசுவசித்தாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்திகள் ஆண்டவருடைய இறப்பும் ஆண்டவருடைய உயிர்ப்பும் வெவ்வேறான செயல்கள் அல்ல, அவை இரண்டுமே விசுவாசத்தை திடப்படுத்தக்கூடிய செயல்கள் என்று மத்தேயு நமக்கு முன்பு வைக்கிறார். அவைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிக்கப்படுகிறது. 100 தலைவர் கிறிஸ்து இறந்தாரா என்று பரிசோதிக்க ஈட்டியால் அவருடைய விழாவை குத்தும் பொழுது அந்த விழாவிலிருந்து ஊடுருவி வந்த அந்த ரத்தமும் நீரும் அவன் மீது பட அந்த 100 தலைவன் அந்த புறவினத்தன் சொன்ன பதில், இவர் உண்மையாகவே இறைமகன், இவர் உண்மையாகவே இறைமகன். அவருடைய இறப்பு விசுவாசத்தை தந்தது. அவருடைய இறப்பு பாவத்தை அழித்தது. அவருடைய இறப்பு இருளை அகற்றியது. ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிந்தது. ஏன்? கடவுளுக்கும் நமக்கும் இடையே இனி திரை கிடையாது. அவரை எளிதான முறையில் நாம் நாடி செல்லலாம். நம்முடைய பாவம் விலக அவரை அணுகி செல்லலாம். அவரோடு அன்பு உறவு கொள்ள நாம் அவரிடம் வேண்டுதல் செய்யலாம். அந்த ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிக்கப்பட்டதை போல அவிவிசுவாசம் என்ற திரை, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசம் என்ற திரை, அவன் நம்பிக்கை என்ற திரை, பாவ இருள் சூழல் சார்ந்த அடிமைத்தனம் கொண்ட தீய நட்புகள் கொண்ட திரைகள், மறைவுகள் கொண்ட திரைகள், இருளில் செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமது உள்ளத்தில் வாசம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இறப்பில் தந்த விஷயங்களில் ஆண்டவருடைய உயிர்ப்பிலும் தருகிறார். அவருடைய உயிர்ப்பில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது, பாறை அகற்றப்படுகிறது, அவர் அணிந்த துணி ஒரு ஓரத்தில் சுற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ அந்த நேரத்தில் வான தூதர் ஒருவர் ஒளிமயமான தோற்றத்தில் அந்த பாறை மீது அமர்ந்து இருக்கிறார். அந்த அமர்ந்துவது என்பது அதிகாரத்தை, ஆண்டவருடைய அதிகாரத்தை, ஆட்சியை வெளிப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் பெண்கள் அவரை பார்க்க வரும் பொழுது அந்த தூதர் அவர்களிடம் சொன்னது, அவர் உயிர்த்து விட்டார், அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்து விட்டார். எந்த அதிசயத்தை பார்க்கக்கூடிய அந்த காவலர்கள் செத்தவர்களே போல் அவர்கள் மலைத்து போகிறார்கள். இந்த உயிர்ப்பில் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? அந்த பாறை உருண்டு அகற்றப்பட்டது. ஏன்? ஆண்டவர் மரித்த ஆண்டவர் உயிர்த்து வெளியே வருவதற்காக அந்த பாறை உருட்டப்பட்டதா? மூடிய கதவுகள் ஆண்டவர் ஊடுருவி செல்கிறார். அப்போ பாறை மூடப்பட்டிருந்தும் கடவுளால் உயிர்த்தவரால் ஊடுருவி வர முடியுமே. ஏன் இந்த பாறை அகற்றப்பட்டது? உள்ளே இருந்த இயேசு வெளியே வர அல்ல, வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே சென்று பார்த்து நம்புவதற்காக. இதோ இந்த பெண்கள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். இந்த பெண்கள் சென்று சீடர்களிடம் சொல்ல, அந்த காலை பொழுதில், விடியற் காலை பொழுதில் யோவானும் பேதுருவும் விரைவாக ஓடோடி சென்று உள்ளே சென்று பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். இதோ இந்த நம்பிக்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெவ்வேறு இடத்தில் காட்சியை தருகிறார். எம்மாவுஸ் சீடர்கள் செல்லும் பொழுது அவர்களோடு ஒரு வழிபோக்கனாக செல்கிறார். அப்பம் பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம்
வெறுமையான கல்லறையை பார்த்தவர்கள் நம்பினார்கள். துணி சுற்றி ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தது, நம்பினார்கள். அந்த ஒளிமைய தோற்றத்தை கொண்ட சீடர், அவர் அந்த தூதர் அவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை நம்பினார்கள். அப்பம் பிடும் பொழுது எம்மாவோஸில் இருந்த அந்த சீடர்கள் நம்பினார்கள். இதோ இந்த தோமா மற்ற சீடர்கள் அவரிடம் சொல்லும்போது, நாங்கள் ஆண்டவரை கண்டோம், ஆனால் இவர் நம்ப மறுதளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் என் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்றால் நான் ஆண்டவரை நம்புகிறேனா? என் வாழ்க்கையில் ஒரு படு தோல்வி, ஒரு அவமானத்தை சந்திக்கிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேனா? என்னுடைய குடும்பத்தில் திடீரென்று ஒரு மரணம், நான் நேசித்த ஒருவர், நான் அன்பு செய்த ஒருவர், அந்த மரணத்தை என் குடும்பத்தில் சந்திக்கும் பொழுது ஆண்டவரை நான் நம்புகின்றேனா? திடீரென்று ஒரு நோய் நொடி, ஒரு ஆபத்து, விபத்து, தொழிலில் நஷ்டம், முன்னேற்றத்தில் தடை, ஆண்டவரை நான் நம்புகின்றேனா? கல்லறை வெறுமையாக இருந்த பொழுது ஆண்டவர் உயிர்த்தார் என்று இவர்கள் நம்பினார். இதோ அந்த நூற்றுவர் தலைவர் ஆண்டவருடைய விழா குத்தி ஊடுருவும் பொழுது, அவர் விழாவில் இருந்த அந்த ரத்தமும் நீரும் வெளியே வரும் பொழுது அவன் சொன்ன அந்த விசுவாச அறிக்கை, இவர் உண்மையாகவே இறைமகன், நான் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றேனா? தோமா, நீ என்னை கண்டதால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அனுதின திருப்பலியில் அப்பம் உடைக்கப்படும் பொழுது நான் ஆண்டவரை அதை பார்க்கின்றேனா? என் வாழ்வின் வெறுமையில் பிறர் எனக்கு சான்று தரும் பொழுது நான் நம்பிக்கையில் இடம் பெறுகின்றேனா? இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஆண்டவருடைய இறப்பிற்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கும் சான்று பகர்வது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் தீமை எதற்கும் அஞ்சினேன், ஏனென்றால் என் ஆயனாகிய இயேசு எனக்கு முன்பு செல்கின்றார். அதுதான் விசுவாசம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இரட்சகர் சபையில் ஒரு முதிய குருவானவர் ஒருவர் இருந்தார். அவர் இறந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. அவருடைய பெயர் தாமஸ் ஜெயராஜ் என்ற ஒரு குருவானவர். அவருடைய வாழ்வின் கடைசி காலகட்டங்களில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசி கட்டம், 4ஆம் நிலை. அவர் 1 மாதத்திற்குள் இறந்து விடுவார் என்று டாக்டர்களும் இதோ அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த குருவானவர் இவை அனைத்தையும் அறிந்து வெளியே ஒன்றும் தெரியாததை போல வாழ்ந்தார். அனுதின திருப்பலிகள், பாவ சங்கீதனம் கேட்பது, தன்னுடைய கடமைகளை செய்வது, அழகான ஒரு புன்னகை. இந்த மனிதன், இந்த குருவானவர் வாழ்வு அவருடைய கடைசி காலகட்டத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று தந்தது. ஒரு முறை ஒரு குருவானவர் இறப்பிற்கு இவரை தயார் செய்வதற்காக இவரிடம் சென்று பேசுகிறார். ஃபாதர் தாமஸ் ஜெயராஜ், உங்களுக்கு புற்றுநோய் 4ஆம் நிலை, எப்போ நீங்க இறப்பீங்கன்னு தெரியாது, உங்களுடைய மரணத்தை நீங்கள் சந்திக்க தயாரா? அப்பொழுது இவர் சொன்னார், நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரில் வாழ்கிறேன், இறந்தாலும் ஆண்டவரில் இறப்பேன், நான் உயிர்ப்பேன் ஆண்டவரில் வாழ்வு பெற. நான் எதுக்கு பயப்படணும்? சாவுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? நான் நல்லா இருக்கேன். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது சான்று பகர வேண்டும். ஓடி ஒளியக்கூடாது, இருளை நாடக்கூடாது. அவருடைய இறப்பில் திரை, ஆலயத்தின் திரை 2ஆக கிழிக்கப்பட்டதை போல என் இதயத்தில், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திரைகள், பாவத்திரைகள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தன திரைகள், அது எந்த ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி,
அவைகள் திருமணத்திற்கு, கடவுளுக்கு, உறவுகளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மறைவான திரைகள் அகற்றப்பட வேண்டும். அவருடைய உயிர்ப்பில் அந்த பாறை உருட்டப்பட்டதை போல, அகற்றப்பட்டதை போல என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் அகற்றப்பட வேண்டும். அவநம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்ற ஒரு கோழைத்தன்மை, பொறுப்பற்ற தன்மை, பாவம் நிறைந்த தன்மை, இந்த பாறைகள் உருட்டப்பட வேண்டும். நான் ஒரு உயிர்த்த கிறிஸ்தவனாக நம்பிக்கைக்கு சான்று பகர வேண்டும். தோமாவை பார்த்து மற்ற சீடர்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லும் பொழுது தோமா ஏற்க மறுதளித்தார். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்னொருடைய வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் நமக்கு சான்று தருவார்கள். அவருடைய சாட்சியத்தை நாம் நம்ப வேண்டும். கிறிஸ்து எம்மாவூஸ் சீடர்கள் மத்தியில் அப்பத்தை பிடும் பொழுது அந்த அப்பத்தில் ஆண்டவரை அவர்கள் கண்டதை போல ஒவ்வொரு முறையும் திருப்பலி வரும் பொழுது திருப்பலியில் அந்த அப்பம் ஆண்டவருடைய உடல் உடைக்கப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவை இனம் கண்டு கொள்ள வேண்டும். நம்மோடு அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையை எதற்கும் நான் அஞ்சிடேன், ஏனென்றால் என் ஆயன் என்னோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையை சந்தித்தாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ, உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்திய கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு மன நிறைவை தர, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம். உள்ளத்தில் உள்ள பாறை என்ற பாவத்தை அகற்றுவோம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய பாவ திரைகளை பிரித்து எழுந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென்.